வணக்கம். வெல்கம் டு தமிழ் அறுசுவை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மணத்தக்காளி வத்தல் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பாதியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் மணத்தக்காளி. இப்போது ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் இப்போ நம்ம பேஸ்ட் அரைக்கிறதுக்காக வெங்காய தக்காளியை வதக்க போகிறோம். இதில் ஒன்று பாதியமாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் முழு வெங்காயமும் எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்க போகிறோம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தக்காளி, வெட்டி வச்சுருக்க தக்காளியில் பாதி தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடுங்க. இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். என்கிட்ட கட்டி பெருங்காயம் தான் இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி வத்தலையும் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் கசப்பு அதிலேருந்து போயிடும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது இப்போ நல்லா வதங்குது. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முழு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கின பிறகு மீதி இருக்க தக்காளி எல்லாத்தையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள் அல்லது சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி எடுத்து ஒரு ஃபில்டர் வச்சு இந்த மிக்ஸ் கூட ஊற்றிக்கோங்க. இது இப்போ நல்லா கிளறி விட்டு இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க மசாலாவை பேஸ்ட் பண்ணி இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து ரெடியாகி வர சமயத்தில் நம்ம இதை தாளித்து கொட்டுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இதில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, அது பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட கொஞ்சம் மணத்தக்காளி வத்தலை சேர்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். வத்தல் குழம்புக்கு நல்லெண்ணெயில் சமைச்சா ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ நம்ம குழம்புல எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தாளித்ததை இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இதை சூடான சாதத்தோட அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.